முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒருவேளை லவ்வ சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டானோ? சொல்ல போறான்னு தான் நினைக்கிறேன். ரெடி பாரதி? ஹலோ, உன் மொபைல்ல பாஸ்வேர்டை மாத்தி வை. வி ஃபார் பாரதியா. வீன்னு போட்ட உடனே ஈஸியா ஓபன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு. இப்படி இருந்தா யார் வேணாலும் உன் மொபைலை ஈஸியா ஹேக் பண்ணுவாங்க. அப்போ என் மொபைலை நீ ஓபன் பண்ணி எல்லாத்தையுமே பாத்தியா? ஒரு மேனஸ் இல்ல உனக்கு? ஹேய், என் மொபைலை திறந்து இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்துருக்கிற நீ உன் மொபைலை திறந்து நான் பார்க்க மாட்டேனா? ஹலோ, இங்க பாரு. என் மொபைலுக்கு என்ன பாஸ்வேர்ட் வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்க என்ன ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன்னு. உன் மொபைல்ல என் நம்பரை ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ணி வைக்கணும்னு வேற சொல்லியிருக்கேன். சீக்கிரம் சொல்லுடி, ஐ லவ் யூ சொல்லு. ஹலோ, என்ன லுக்கு? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்கற? இங்க பாரு, உன் மொபைலை கொடுத்தாச்சுல, ஓவர். நீ தானே சொன்ன மொபைலை கொடுத்த உடனே போயிட்டே இருக்கணும்னு. காஃபி சாப்பிடலான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறானே. சாரிடான்னு ஸ்வீட்டா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? நீ அதை சொன்னா போதும், நான் ஐ லவ் யூன்னு சொல்லிடுவேன்டி. எனக்கு ஆபீஸ் லேட் ஆகுது, நான் கிளம்பணும். ஷார்ப்பா 10 o'clock நான் வந்துட்டேன். நீ தான் லேட்டு. ஓகே, முதல்ல தப்பு பண்ணா அதை ஒத்துக்க கத்துக்கோ. அடுத்து தப்பு பண்ணா சாரி கேட்க கத்துக்கோ. எப்ப பாரு அடுத்தவங்களை குறை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காத. நாமளும் தப்பு பண்ணுவோம், அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. ஹலோ, தப்பு பண்றது, சாரி கேக்குறது, எப்படி நடந்துக்கிறது, மேனரிசம், எத்திக்வேட், அது இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. ஐ நோ மச் பெட்டர் தென் யூ. சரி சரி, கூல் கூல். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கிளம்பாதன்னு சொல்லுடி. ஈகோ பிடிச்சவன் சொல்றேன் பாரு. திமிரு பிடிச்சவன் சொல்றவன் பாரு. ஓகே, அப்ப நான் வரேன். கிளம்பு. உனக்கு தான் 108 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எனக்கு அவங்க கூட டேட்டிங் இருக்கும், மீட்டிங் இருக்கும், சாட்டிங் இருக்கும். ஏன் கூட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கிளம்பு, போய் அவங்களோட ஊர் சுத்து. இல்ல இன்னும் 10 கேவலமான படத்தை பாரு. குட் பை. ஏய், போயிட்டா. அவதான் எதையும் முழுசா கேட்க மாட்டாளே. நாம தான் சுதப்பிட்டோமோ? அவ சொல்ல மாட்டா, நாம தான் சொல்லணும். எங்க போறா பாத்துக்கிறேன். அந்த வே. ஏ உமா, என்ன? வாங்க வாங்க. என்னங்க, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிச்சு உமா. ஓடெல்லாம் ஏச்சாச்சு, சேர வேண்டியெல்லாம் சேர்த்தாச்சு. நீ எதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? நான் என்னங்க பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஓ, எதுக்கு தானே இந்த மாதிரி கோயில் ஆவறதுக்கு மாலை ஓட்டி வழக்க ஏத்திட்டு இருக்க? ஏங்க, எப்பவுமே வழக்கமா இது பண்றது தானங்க. அக்கா செத்து போயிட்டாங்க. இப்ப நம்ம கூட அக்கா இல்ல. இந்த குடும்பத்துக்காகவும் உங்க தங்கச்சிங்களுக்காகவும் ஏன் உங்களுக்காகவும் அக்கா எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. இந்த வாழ்க்கையே அக்கா போட்ட பிச்சை தானங்க எனக்கு. அவங்க தாங்க நமக்கு எல்லாமே. அவங்களால தாங்க நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். சொல்ல போனா எனக்கு மருந்து வாங்க போகும்போது தானே அக்காவோட உயிரே பிரிஞ்சுது. உமா, அதெல்லாம் பழைய கதை உமா. எதுக்கு தினம் கண்ணில் போடுற மாதிரி போட்டோ மாட்டிக்கிட்டு தேவையாது? ஏங்க, ஏன் நீங்க வந்ததும் வராததுமா போட்டோவை பார்த்து இது இங்க வேண்டாம், இங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னைக்குமே நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்களே. ஏங்க, அக்கா தெய்வம் ஆயிட்டாங்கங்க. அவங்களுக்கு நான் தினமும் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்கேன்? டெய்லி தானே பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு என்னமோ புதுசா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல உமா,
கோகிலா போட்டோ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவ ஞாபகமாகவே இருக்கு. நீ அவளை மதிக்கிறதவோ மரியாதை பண்ணுறதவோ நான் தப்பாக சொல்லலை. அதுக்காக இப்படி தினம் விளக்கேற்றி மாலை ஓடிட்டு இருக்கணுமா என்ன? ஏங்க இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இங்க பாருங்க, வீட்ல எவ்வளவோ சங்கடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அக்கா தாங்க நமக்கு காரணமா இருந்திருக்காங்க. மேரின்னு ஒருத்தி எங்க இருந்தோ வந்தா, இப்ப அவளை பத்தி நினைச்சா கூட நெஞ்சில படபடன்னு வருது. அக்காவோட உருவமும் சாயலும் அவளுக்கு இருந்த ஒரே காரணத்துக்காக என்னோட முழு வாழ்க்கையும் பறிச்சுட்டு போக திட்டம் போட்டா. உங்களையும் நம்ம குழந்தையும் என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க திட்டம் போட்டா. ஆனா அவகிட்ட இருந்து அக்கா தாங்க நம்மள காப்பாத்திருக்காங்க. இப்படியே ஒரு வழியா அந்த மேரி நம்ம வீட்டை விட்டு போயாச்சு. இப்பதான் நம்ம கொஞ்ச நாளா நிம்மதியாவே வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே யாரால? நம்ம அக்கா வேலை தானுங்க. அக்கா எனக்கு இன்னொரு பெரிய உதவி பண்ண வேண்டியிருக்குங்க. நம்ம அகல்யா பாப்பா என் மேல நல்லபடியா பாசமா இருக்கணுங்க. அவளுக்கு நான் எவ்வளவோ செய்யறேன். நான் பெத்த பொண்ணாதாங்க நான் அவளை நினைக்கிறேன். ஆனா அவ என்ன நல்லபடியா புரிஞ்சுட்டு வாழணுங்க. அதுக்கும் அக்கா தாங்க எனக்கு உதவி செய்யணும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, மேரிய பார்த்து தன்னோட அம்மா தானு அகல்யா நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கா. ஆனா வெறும் உருவத்திலயும் சாயல்லையும் மட்டும்தாங்க அவ கோகிலாக்கா மாதிரி இருந்தாலே தவிர அவ உண்மையான கோகிலாக்காவே கிடையாது. அத நம்பி என் குழந்தை ஏமாந்து போயிடுச்சுங்க. என்கிட்ட இருந்து விலகி மறுபடியும் அம்மான்னு நினைச்சு அந்த மேரி கிட்டே போய் ஒட்டிக்கிட்டா. எனக்கு நம்ம அகல்யா ரொம்ப முக்கியங்க. என் வயித்துல அவ பிறக்கலைனாலும் அவ எப்பவுமே என் குழந்தைதான். நான் ஒரு குழந்தைய பெத்து இந்த பூமிக்கு கொண்டு வருவேனான்னு தெரியாது. ஆனா அகல்யா எப்பவுமே நம்ம குழந்தையாதாங்க இருப்பா. கண்டிப்பா இத அவ ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. இத்தனை நாள் இங்க இருந்தது மேரி, அது அவளோட அம்மாவே கிடையாது. அம்மா உருவத்துல இருந்த இன்னொருத்தியதான் தான் அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தோங்கிறதையும் கண்டிப்பா அகல்யா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அந்த நாள் வரும்போது என் அகல்யா என் குழந்தையா என் கையில வந்து சேருவாங்க. அவளுக்காக அந்த நாளுக்காக நான் நிச்சயமா காத்துட்டு இருப்பேங்க. இங்க பாருங்க, அக்கா போட்டோ எப்பவுமே இங்கதான் இருக்கும். அதுக்கு நான் தினமும் பூஜை பண்ணுவேன், மாலை போடுவேன், விளக்கேத்துவேன், எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்பேன். எதுக்காகலாம் என்கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அகல்யாவையும் என்னையும் நிச்சயமா அக்கா ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. நீங்க போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா உருவத்துல இருந்த இன்னொருத்தியதான் தான் அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தோங்கிறதையும் கண்டிப்பா அகல்யா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அம்மாடி பாரதி, பெரிய ஹாஸ்பிடல் மாதிரி தெரியுது. ரொம்ப செலவாகுமேம்மா. அம்மா, அத பத்தி நீ ஏமா யோசிக்கிற? சிட்டிலேயே இதுதான் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். என் கம்பெனில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் இங்கதான் பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம நர்மதாவுக்கு கண்டிப்பா இங்கதான் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு இல்லம்மா, பணத்துக்கு என்ன செய்ய போறோம்னு யோசிக்க வேண்டாமா? அம்மா, பணத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணணும்னு அவங்க வாழ்க்கையில ஆசைப்படுவாங்க. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கெஸ்ட் ஹவுஸ் வாங்கணும். ஆனா என்னோட ஒரே லட்சியம் நம்ம நர்மதாக்கு திரும்ப கண் பார்வை கிடைக்கணுங்கிறதுதாம்மா. என்னோட சேலரியில ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, ரெக்கரிங் டெபாசிட் ஒன்னு போட்டிருக்கேன். இந்த ப்ரொமோஷன்ல கொடுக்க போற வேரியபிள் பே கூட இந்த செலவுக்குன்னு தான் நினைச்சிருக்கேன். இவளும் நம்மள மாதிரி இந்த உலகத்தை பார்க்கணுமா? இந்த மரம், செடி, கொடி, நிறம் எல்லாமே இவளும் பார்க்கணுமா? இவ நிறைய புக்ஸ் படிக்கணும்,
இவளுக்கு கண் பார்வை வந்தோனே இவ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எல்லா ஹாலிவுட்ஸ் மூவி டிவிடிஸும் இவளுக்கு வாங்கி தரணும். எல்லா சேத்தன் பகத் புக்ஸும் இவளுக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எனக்கும் நிறைய ஆசை இருக்குமா. ஏன் நர்மதா, இப்ப எதுக்கு நீ கண் கலங்கிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? எனக்கு கடவுள் ரொம்ப நல்ல அக்காவை கொடுத்திருக்காருமா. பாரதி அக்கா சொல்றத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில சமயம் நினைக்கும் போது எனக்கு கண் பார்வை திரும்ப வர வேணான்னு கூட தோணுதுமா. ஏ லூசு, என்ன சொல்ற நீ? ஏன் கண் பார்வை வேண்டான்னு சொல்ற? கண் பார்வை வந்துருச்சுன்னா அம்மா எனக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவாங்க. எனக்கு அம்மா, பெரிய அக்கா, நீ எல்லாரும் கூட இருந்தாலே போதும். எனக்கு கண் பார்வைலாம் வேண்டாங்க்கா. என் மனசுக்குள்ள நீங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்கன்னு தெரியும். நான் அப்படியே உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு அது போதும். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்ல. நர்மதா, ஐ டெஸ்ட் பண்ணும், வாங்க. வாமா, வா. வா. நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா, டெஸ்ட் முடிச்சிட்டு கூப்பிடுறோம். வாங்க. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போறேன். உங்க சிஸ்டரோட ஐஸை டெஸ்ட் பண்ணதுல 90% பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10% உங்களுடைய லக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். நீங்க வேணா அவங்க கன்சல்டிங்க எங்க ஹாஸ்பிட்டல்லையே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். டேக் கேர். அப்புறம் அந்த மெடிக்கல் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆபரேஷனுக்கு 3 lakhs செலவாகும். அதுக்கப்புறம் நல்ல ஐ டோனர் கிடைக்கணும். எங்க ஐ பேங்க்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணோட நார்மல் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வீல் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நோ தேங்க்ஸ் ப்ராப்ளம். a lot. பெஸ்ட் ஆஃப் லக். வா. நர்மதா, நான் சொல்லல கண்டிப்பா தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு. நீ எல்லாரையும் பார்க்க போற. என்ன, அம்மாவ, அக்காவ, அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பார்க்க போற. ஐ அம் so happy. அக்கா, எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் கண் பார்வை வந்துச்சுன்னா உன் முகத்தை மட்டும் பார்த்துட்டு திரும்பவும் என் கண் பார்வைய கடவுள்கிட்டயே நான் திருப்பி கொடுத்துருவேன்க்கா. ஏய், ஏன் வந்ததுல இருந்து இப்படியே பேசிட்டு இருக்க? அம்மா, நீ இவள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். புடி. இந்த நல்ல நியூஸ வீட்ல போய் செலிப்ரேட் பண்ணனும். ஓகே? சரி, உட்காரு. பாரதி, உங்க அப்பா சொன்ன தாண்டி ஞாபகத்துக்கு வருது. இவதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவான்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பாரதி மனசுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்.
மாதவா, எப்பவும் அம்மா சொல்றபடி தான் நடக்கணும். யாரு எது சொன்னாலும் கேட்க கூடாது. உனக்கு என்ன வேணும்னாலும் எல்லாத்தையும் இந்த அம்மா கிட்ட மட்டும் தான் கேட்கணும். சரியா? என் செல்ல குட்டி இல்ல, இந்தா உனக்கு இந்தா, நல்லா சாப்பிடு. அம்மா போதுமா, நான் விளையாட போறேன். அதுவா எங்க திரும்ப பேசு, திரும்ப பேசுடா. என்னம்மா, என்ன ஆச்சு? நான் விளையாட போறேன் தானே சொன்னேன், உனக்கு கேக்கலையா? அதுவா என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏம்மா, நான் நல்லா தானே பேசுறேன். இல்ல, நீ எப்பவும் போல பேசல. உன் குரல்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. இரு. இந்த சுடு தண்ணி குடி. வேண்டாம்மா, எனக்கு சாதாரண தண்ணியே போதும். அதுவா உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன் இப்படி பொம்பளை பிள்ளை குரல்ல பேசிட்டு இருக்க? நான் எப்பவும் போலதாம்மா பேசிட்டு இருக்கேன். இல்ல, உன் குரல் மாறி இருக்கு. ஐயோ கடவுளே, இது என்ன புது சோதனை? அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா அழாத. அதுவா உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பொம்பளை பிள்ளை குரல்ல பேசிட்டு இருக்க? உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா, நீ அழாதம்மா. இல்லடா, நீ எப்பவும் போல இல்ல. உனக்கு ஏதோ என்னங்க என்னங்க? என்ன தாமரை, ஏன் இப்படி தலையில இடி விழுந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்க? ஆமாங்க, என் தலையில இடி விழறது மட்டும்தான் பாக்கி. சரி, அழுகிறது நிறுத்து. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருந்தா நான் என்ன நினைக்கிறது? அழுகிறது நிறுத்துறியா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னங்க, நம்ம ஆதவன் பொம்பளை புள்ள குரல்ல பேசிட்டு இருக்கான். என்னது, பொம்பளை பிள்ளை குரல்ல பேசிட்டு இருக்கானா? ஆமாங்க, பொம்பளை புள்ள குரல்ல தான் பேசுறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதெல்லாம் அந்த அம்மன் வேலையா தாங்க இருக்கும். எல்லாம் அம்மன் வேலையா? நீ இருக்கிற பாரு. அதுவும் அம்மனுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆதவன் ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணிருப்பான். அதை போய் நீ தேவையில்லாம பெருசுப்படுத்திட்டு இருக்காத. ஆமாங்க, நீங்க எப்பவுமே இப்படிதான். நான் சொல்றதை எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. அன்னைக்கு அப்படிதான் கண்மணி போடுற யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னான். கண்மணியோட ஜிமிக்கி தோடுன்னு ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு ஒரு படி மேல போய் பொம்பளை பிள்ளை மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஷோ, அதே தான் நானும் சொல்றேன். அன்னைக்கு ஏதோ அவன் கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ ஒன்று ஜாலியா செஞ்சான். இன்னைக்கு உங்ககிட்ட மிமிக்ரி பண்ணி உன்னை கலாட்டா பண்ண நினைச்சிருப்பான். ஆனா நீ அவன் தும்முனா இருமுனா விக்கல் எடுத்தா கூட எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மன் தான் சொல்லி முடிவு பண்ணி உடனே பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுற. முதல்ல பிரச்சனை உனக்கா இல்ல அவனுக்கான எனக்கே புரியல. என்னங்க நீங்க? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல போய் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. போங்க. ஏ ஆது, என்னடா என்னடா உன் அம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? அம்மா அழறாங்கப்பா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா. நான் நல்லா தானப்பா பேசுறேன். அம்மா தான் நான் பேசுறதே சரியில்லைன்னு சொல்றாங்கப்பா. கேட்டிங்களாங்க? அவன் எப்படி பேசுறான்னு கேட்டிங்களா? அவன் குரலே சுத்தமா மாறி போச்சுங்க. ஏங்க, நல்லா இருந்த பிள்ளைக்கு எப்படிங்க இப்படி எல்லாம் ஆகும்? நீங்களே சொல்லுங்க. இது எல்லாமே அந்த அம்மனோட சித்து வேலைதான். நம்ம பையனை போட்டு இப்படி எல்லாம் படுத்தினா நானே குழந்தைய திரும்ப கொடுத்துருவேன்னு அம்மன் நினைக்குது. ஒவ்வொரு தடவையும் என் கனவுல வரும்போது இதே வார்த்தையை தாங்க சொல்றா. இது பாருங்க, நீங்க என்ன நம்பாம இப்படியே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பிள்ளைக்கு பெருசா ஏதாவது ஆக போகுது, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனா அது வரைக்கும் நான் விட மாட்டேன். கண்டிப்பா அந்த அம்மன் கிட்ட இதுக்கெல்லாம் பதில் கேட்டே தீருவேன். தாமரை, ப்ளீஸ் தாமரை, முதல்ல நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. குழந்தைங்க கிட்ட நடக்கிற விஷயத்த பரிகாரம் பூஜைன்னு அது கூட ரிலேட் பண்ணாத. ஷோ. இப்ப உன்னுடைய ஆதவங்க எனக்கு நல்லா புரியுது. பட் நாம எப்பவும் தப்பான நம்பிக்கையோடய போயிடக்கூடாது. ஆதவன் இந்த மாதிரி பேசுறது எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. ஆனா என்னால உன்ன மாதிரிலாம் முட்டாள்தனமா யோசிக்க முடியாது. முதல்ல நம்ம அவனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். அவனோட ஆக்டிவிட்டிஸ், அவனுக்கு இருக்கிற மாற்றம், அவன் குரல்ல மாறினது, இதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட எடுத்து சொல்லுவோம். டாக்டர் என்ன சொல்றான்னு முதல்ல கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். தயவு செஞ்சு சொல்றேன், கனவு கற்பனை அம்மன்னு எதையாவது ஒன்று உளறிட்டே இருக்காத. அதுவா, நீ சமத்து பிள்ளை தானே. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போவேனா? அப்பா உங்களை இன்னைக்கு செக்அப் கூட்டு போறேன். நீங்க என் கூட வரணும், சரியா? சரிப்பா.
தாமரை நம்ம டாக்டர்கிட்ட போவோம், நீ கொஞ்சம் சீக்கிரம் ரெடியா தாமரை. உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறேன், கோயிலுக்கு போற பிளான்ல இருந்தேன்னா நீ மட்டும் போ, என்னையும் என் பையனையும் விட்டுரு. நான் வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் நம்ம நிலைமை எடுத்து சொல்லி அங்கே எல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேனே.